ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சான் ப்ரோ கூட தான் கில் சேலஞ்சு போட்டிருக்கோம். 2 பேரில் யார் அதிக கில் அடிச்சிருப்போம் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டிங்களே பீக்கில் இறங்கி குதிரையை எடுத்துகிட்டு அடிக்க நானும் கில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அவரும் ஒரு ஓரமாக போயிட்டு கில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். நானும் பார்க்குற எனிமையெல்லாம் போட்டு அழுத்தி பிடிச்சி எல்லாரும் கில் எடுத்துகிட்டு இருந்தேன். பீக்கில் எவனும் இல்லை சொல்லிட்டு பீமா சத்தி சைடு போவேன். அங்கே ஒருத்தன் மாட்டுவான். அவனையும் போட்டு அழுத்தி கொடூரமாக கில் எடுத்துருவேன். அங்கேயும் அவ்வளோதான், ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். அப்படியே சரி பொச்சனாக் சைடு போவோம் சொல்லிட்டு பொச்சனாக் சைடு வந்தேன். இங்கே ஒருத்தன் இருப்பான். இவனையும் யூஎம்பியில் போட்டு தரமாக அழுத்தி கில் எடுத்துருவேன். அங்கேருந்து இப்படியே பீக் சைடு வருவோன்னு சொல்லிட்டு பீக் சைடு வருவேன். இங்கே ஒருத்தன் மாட்டுவான். இவன் ஓல்டு பிளேயரு. அது தெரிஞ்சு நான் உட்காந்து ஏஞ்சிட்டு இருந்தேன். அவன் ஃப்ரெண்டு வருவான், ரிவே பண்ணுவான் ஃப்ரெண்டு அவளாம் சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து அடிக்க பார்ப்பான். அதனால் அவனையும் அடிக்கலாம் சொல்லிட்டு இவனை முதலே அழுத்தி பிடிச்சி கில் எடுத்துருவேன் வால் போட்டு. திரும்ப அவன் ஃப்ரெண்டும் ஏறி வருவான். அவனையும் ஸ்கில் எல்லாம் போட்டு தரமாக அழுத்தி முடிச்சிருவேன். அப்படியே அங்கே இருக்க ஜீப்பை எடுத்துகிட்டு பீக் சைடு ஓரமாக போயிட்டுருப்பேன். என் டீமேட்டு வண்டியை போட்டுருவார். ரிவே பண்ணுன்னு கற்றுவார். நான் பாட்டுக்கு அட்டாக் ஆடிட்டு இருப்பேன். இங்கே ஒருத்தன் மாட்டும், அவனை டவுன் வச்சுருவேன். அவன் டீமேட்டும் வருவான். அவனையும் சேர்த்து முடிச்சு விட்டுருவேன். அப்படியே என் ஃப்ரெண்டை போயிட்டு ரிவை பண்ணிவிட்டு இந்த சைடு வருவேன். இங்கே சரியான கிராஸ் ஃபயர் போயிட்டுருக்கோம். அங்கே ஒருத்தர் சைடில் வந்து வாண்டடாக அவனே வந்து அடி வாங்கி சாவான். திரும்ப டீமேட்டு வண்டியை போட்டுருவார். அவரையும் ரிவை பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ கில் அடிச்சிருப்பேன் சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இங்கே ஒருத்தர் மாட்டோம், அவனையும் சேர்த்து முடிச்சிருவேன். அப்படியே லாஸ்ட் ஜோன் போயிட்டு தான் அதுக்கு முன்னாடியே என் டீமேட்டு மறுபடியும் வண்டியை போட்டுருவார். இவனையும் ஸ்கில்லெல்லாம் போட்டு தரமாக அழுத்தி ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்டுருவேன். ஹெட்ஷாட்னா சாதாரணமான ஹெட்ஷாட்லாம் கிடையாது, அழுத்தி பிடிச்சி ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். அப்படியே லாஸ்ட் ஜோன் ஃபைட் வரைக்கும் வந்துடும். ஆப்போசிட்டில் 2 பேர் நான் மட்டும்தான் இருப்பேன். ஒருத்தனுக்கு ஒன் டாப் அடித்து டவுன் வச்சுருவேன். அவன் ஊசி வச்சுட்ருப்பான் போல், அதை நான் கவனிக்காமல் அப்படியே ஆடிட்டுருப்பேன். திரும்பியும் ஏஞ்சிடுவான். சரி இவனையும் சும்மா விடக்கூடாது சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு அந்த இது மாதிரி லான்ச்சரை விட்டுவேன். அவன் வால் ஒடிஞ்சிடும். திருப்பி டவுன் வச்சுருவேன். பார்த்தா திரும்பியும் டெமிட்ரி போட்டு ஏஞ்சிக்க பார்ப்பான். அவனை அழுத்தி முடிச்சு கில் எடுத்துருவேன். லாஸ்ட்டு ஒருத்தன் மட்டும்தான். இவனை சும்மாலாம் கில் எடுக்கக்கூடாது அடித்து சொல்லிவிட்டு பாம்பை போட்டு கில் எடுக்கலாம் சொல்லிட்டு கிரனேட் தூக்கி வீச ஆரம்பிச்சிடும். அவனும் அதிலே செத்துருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் அதிகம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.